நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேசிய திமுக எம்பி KRN ராஜேஷ்குமார் 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு 1900 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை தமிழக அரசுக்கு வழங்க வேண்டியுள்ளதாக கூறினார். இத்திட்டத்துக்கு எவ்வளவு தொகை ஒதுக்க வேண்டும் என்பதை மத்திய அரசுதான் முடிவு செய்யும் என்பது மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் செயல் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டிற்கு நீங்கள் வழங்க வேண்டிய தொகை 1900 கோடி ரூபாய் தற்பொழுது நிலுவிலே இருக்கிறது. மேலும் தற்போதுள்ள 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 100% நிதி ஒன்றிய அரசு வழங்கும். ஆனால் புதிய மசோதாவில் 60% குறைக்கப்பட்டுள்ளது. மீதி 40% நிதி சுமை மாநில அரசு மீது ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் ஒரு மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசு தான் முடிவு செய்யுமா இந்த சட்டத்தில் சொல்லப்படுகிறது. இது முற்றிலும் மாநில அரசின் உரிமையை பறிக்கின்ற செயலாகும். அடுத்தது, இப்பொழுது உள்ள சட்டத்தின்படி, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சட்டத்தின்படி ஒரு கிராமத்திற்கு எத்தனை வேலை நாட்கள் வேண்டும் என்பதை அந்த கிராம சபை முடிவு செய்யும். ஆனால் உங்களுடைய சட்டம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒன்றிய அரசின் கதிசக்தி போர்ட்டல் தான் ஒரு கிராமத்திற்கு எத்தனை நாட்கள் வேலை வேண்டும் என்பதை முடிவு செய்யுமா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.